இதெல்லாம் நியாயமே கிடையாது. இந்தியாவுக்கு மட்டும் அட்டவணையை சாதகமாக எழுதியிருக்காங்க ஐசிசின்னு சொல்லிட்டு விமர்சனம் செய்திருக்கிறார் ஓய்வெடுத்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா கேப்டன் பேட் கமின்ஸ். நேற்று நடந்த மேட்ச் மழையால ரத்தாகி போனது, டாஸ் கூட போட முடியாம. அப்படி இருக்கிற பட்சத்துல அது அதிர்ஷ்டமா ஆபத்தா? யாருக்கு? இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும். சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த மேட்ச் நேற்று மட்டும் நடந்திருந்தா யார் ஜெயிச்சிருப்பாங்க? செமிஃபைனலுக்கு யார் போயிருப்பாங்க? அதுவும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா வெர்சஸ் ஆஸ்திரேலியா இந்த இரு அணிகளுக்குமே கடைசி லீக் போட்டி. ஏன்னா இப்ப டிரா ஆகி போச்சுல்ல. அப்படி இருக்கிற பட்சத்துல கடைசி லீக்ல ஆப்கானிஸ்தானும் இங்கிலாந்தும் எதிர்கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கும். அந்த சூழ்நிலையில அவங்க ரெண்டு பேருமே இப்போ ஜெயிச்சுட்டா கடைசி லீக் போட்டியில செமிஃபைனலுக்கு இந்த ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் நேரா போயிடுவாங்க. ஒருவேளை ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் கிட்ட தோத்துட்டா இங்கிலாந்து கூட ஜெயிச்சா ஸ்ட்ரைட்டா ஆப்கானிஸ்தான் செமிஃபைனலுக்கு போகும். கூடவே சவுத் ஆப்பிரிக்கா செமிஃபைனலுக்கு போகும். அதே மாதிரி இங்கிலாந்து கிட்ட சவுத் ஆப்பிரிக்கா தோல்வி அடைந்தால் ஆப்கானிஸ்தான் கிட்டவும் இங்கிலாந்து ஜெயிச்சு அவங்க செமிஃபைனலுக்கு போயிட்டு ஆஸ்திரேலியாவும் செமிஃபைனலுக்கு போவாங்க. ஒருவேளை இந்த சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் கடைசி லீக்னு சொல்லக்கூடிய இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் கூட மோத வேண்டிய ஒரு சூழ்நிலை தான் இருக்கிறது. அந்த இடத்துல தோத்துட்டா யார் செமிஃபைனலுக்கு போவா? சவுத் ஆப்பிரிக்கா ஆஸ்திரேலியா மழை வந்து மேட்ச் ரத்தாகிடுச்சு. மழை வருதுன்னு தெரியுதுல்ல, ஏன் முழு கிரவுண்டையும் தார்பாய் போட்டு மூடல? ஐசிசி கொடுத்த மொத்த பணத்தை என்ன பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு முன்னாள் கிரிக்கெட் வீரர் விமர்சனம் செய்துள்ளார். யாருன்னு கேக்குறீங்களா? முகமது கைஃப். கண்டிப்பாக ஃபைனல் ஆட போறது இந்தியாவும் ஆஸ்திரேலியாவும் தான் சொல்லிட்டு கணிச்சிருக்கிறாரு முன்னாள் கிரிக்கெட் வீரர் ஆஸ்திரேலியா வீரர் கிறிஸ்டைன். ஒருவேளை ஆஸ்திரேலியாவும் சவுத் ஆப்பிரிக்காவும் செமிஃபைனல் வந்தா யார் கூட மோதுவாங்க? இந்திய அணி. நேற்று நடந்த ஆஸ்திரேலியா சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் மழை வந்ததுனால தடைப்பட்டது. அப்படி தடைப்பட்டு போனதுனால ஏகப்பட்ட சிக்கல். இதுல அதிர்ஷ்டமா ஆபத்தா, மற்ற அணிகள் எப்படி இருக்கும், 4 அணிகளுமே உள்புகக்கூடிய ஒரு நிலையில் இருக்கிறது. நேற்று கொடுத்த புள்ளி விவரத்தின் அடிப்படையில என்னென்ன நிகழ்வுகள் நடந்திருக்குதுன்னு தொடர்ந்து பார்ப்போம். நேற்றைய ஆட்டம் மழை குறுக்கிட்டதுனால டாஸ் கூட போட முடியாத நிலையில சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் அந்த மேட்ச் தடைப்பட்டு போனது. அதுவும் இல்லாம அது இம்பார்ட்டன்டான மேட்ச் அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்கப்பட்டது. அந்த வகையில சாம்பியன்ஸ் டிராஃபினாவை பொறுத்தவரை இந்த சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் மழையின் காரணமாக தடைப்பட்டால் அது ஆபத்தா தான் போயிட்டு முடியும். ஆனா இந்த வாட்டி இது அதிர்ஷ்ட மழையா கொட்டி தீர்த்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு தான் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள் எல்லாருமே விமர்சனம் செய்யறாங்க. அந்த வகையில ஏன்னு கேக்குறீங்களா? இப்பொழுது இவங்க ரெண்டு பேரும் ஒரு பாயிண்ட் கிடைச்சு 3 பாயிண்ட் என்ற வீதத்துல குரூப் பில ஃபர்ஸ்ட் செகண்ட் இருக்கிறாங்க. அதுவும் இல்லாம சவுத் ஆப்பிரிக்கா ஃபர்ஸ்ட் பிளேஸ் நெட் ரன் ரேட் அடிப்படையில 2வது இடத்துல ஆஸ்திரேலியா. ஆனா ரெண்டு பேருமே 3 பாயிண்ட் தான். கீழே இருக்கக்கூடியவங்க இங்கிலாந்தும் ஆப்கானிஸ்தானும் மிகப்பெரிய ஒரு தோல்வியை முதல் மேட்ச்ல சந்திச்சிருக்கிறாங்க. அவங்களுக்கும் 2 மேட்ச் இருக்கிறது. ஆனா ஆஸ்திரேலியாவுக்கும் சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஒரு மேட்ச் தான் இருக்கிறது. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இந்த 2 பேர்கிட்ட, அதாவது இங்கிலாந்து கிட்டயும் ஆப்கானிஸ்தான் கிட்டயும் ஜெயிச்சுட்டாங்கன்னா, இப் சப்போஸ் அது ஜெயிச்சா அவங்க டைரக்டா செமிஃபைனல் போவாங்க. ஆனா நேற்றைய ஆட்டத்துல என்ன நடந்ததுன்னா 7:30 8 மணி வரைக்கும் காத்திருந்தாங்க. 20 ஓவராவது விளையாடலாம், அதுதான் ரூல். அப்படி இருக்கும்போது மழை தொடர்ந்து பெய்து கொண்டே இருந்ததுனால இந்த இடத்துல டாஸ் கூட போட முடியாத ஒரு நிலை. 8 மணிக்குள்ளார டாஸை போட்டு ஒரு பால் போட்டிருந்தா கூட அவங்க வேற வகையில அதை முடிவு பண்ணிருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல அதுக்கான சாத்தியக்கூறு எதுவுமே கிடையாது. அதற்காக தான் முகமது கைஃப் வேற விமர்சனம் செஞ்சிருப்பாரு. என்னன்னு சொல்லிட்டு, தார்பாய் முழு கிரவுண்டுக்குமே போடல, அப்போ ஐசிசி கொடுத்த பணத்தை நீங்க என்ன பண்ணீங்க? அந்த அளவுக்கு கேவலமா ட்ரீட் பண்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரும் விமர்சனம் எழுப்பியிருப்பாரு. ஏன்னா முழு கிரவுண்டையும் மூடி இருந்தா அங்க தண்ணி தேங்கி இருக்காது. அப்படிதான் அவர் அந்த கணிப்புல சொல்றாரு. ஏன்னா எல்லா கிரவுண்ட்லயும் அப்படிதானே பண்ணுவாங்க. அங்க முழு கிரவுண்டையுமே மூடல. வெள்ளம் அடிக்கிற அளவுக்கு, அதுவும் இல்லாம ராவல்பிண்டி கிரவுண்ட்ல தண்ணி வெளியே போக முடியாத ஒரு அளவிற்கு தான் அந்த கிரவுண்ட் இருக்கிறது. ஏன்னா இப்பொழுதுதான் புனரமைக்கப்பட்ட ஒரு கிரவுண்டா அது பார்க்கப்படுகிறது. அந்த வகையில தான் முகமது கைஃபும் அதை விமர்சனம் செஞ்சிருப்பாரு. இந்த பக்கம் குரூப் ஏல பாத்தீங்கன்னா நியூசிலாந்தும் இந்தியாவும் ஒரு பக்கம் உள்ள வந்துட்டாங்க அரை இறுதிக்கு. அப்படி இருக்கிற பட்சத்துல குரூப் பில மட்டும் ஏன்பா தெரியலன்னா, அவங்க ஒரு மேட்ச் டிரா ஆன காரணத்தினால அந்த வாய்ப்பு 4 பக்கமா திசை திரும்பி இருக்கிறது. ஏன்னா 4 பேருக்குமே இந்த இடத்துல வாய்ப்பு இருக்கிறதுன்னு தான் சொல்லி இருக்கிறாங்க. அந்த வகையில இந்த இடத்துல இந்தியா உள்ள வந்ததுக்கான காரணம் தொடர்ந்து ஒரே மைதானத்துல விளையாடுறதான்னு சொல்லிட்டு விமர்சனம் வைத்திருக்கிறார் இப்போ ஓய்வெடுத்திருக்கக்கூடிய ஆஸ்திரேலியா கேப்டன். என்னடா வாய துறக்கலையேன்னு பார்த்தா
உள்ள வந்துட்டாரு. அதாவது ஆஸ்திரேலியன்ஸ் வந்து எப்பொழுதுமே இந்தியாவை தான் டார்கெட் பண்ணுவாங்க. அந்த வகையில இப்பொழுது என்ன சொல்லி இருக்கிறாங்கன்னா, இவங்க பாதுகாப்பு அச்சுறுத்தலின் காரணமாக ரோஹித் தலைமையிலான இந்த இந்திய அணி நாங்க துபாயில தான் விளையாடுவோம் ஹைபிரிட் முறையிலன்னு சொல்லிட்டு ஐசிசி கிட்ட சொன்னாங்க. ஐசிசியும் சரி ஓகே, வருமானம் அதிக தரக்கூடிய ஒரே அணி யாருன்னா இந்திய அணி தான். அப்படி இருக்கும்போது அவங்க சொல்றதை கேட்டுதானே ஆகணுன்ற ஒரு ரூல் படி அவர்களுக்கு சாதகமாக இந்த ஐசிசி செயல்படுகிறதுன்னு சொல்லிட்டு பேட் கமின்ஸ் அவர்கள் விமர்சனம் வைத்திருக்கிறார். ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒரே இடத்துல திரும்ப திரும்ப விளையாடுறதன் மூலமாக அவங்க பழகிட்டாங்க. இப்ப அடுத்த வர அணி தான் டிஃபரெண்டான ஒரு சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்றதா இருக்கிறது. பாகிஸ்தான்ல 3 கிரவுண்ட் ராவல்பிண்டி உட்பட, அதே மாதிரி இந்த இடத்துல ஒரு துபாயில ஒரு போட்டி. இப்படி இருக்கும்போது அவங்கள தான் டிஃபரெண்டான ஒரு அணுகுமுறையை அணுகுறாங்களே தவிர ஃபைனல் வரைக்கும் இந்தியா ஒரே இடத்துல ஆடுறதுனால அவங்க அந்த பிச்சினுடைய தன்மையை அறிந்து பேட்ஸ்மேன் எல்லாரும் பவுலர் எல்லாரும் எல்லாம் சீக்கிரமாவே சுதாரிச்சிருப்பாங்க. அப்படி இருக்கும்போது அவங்க தானே ஜெயிப்பாங்க, அதற்கு சாதகமா தானே நீங்க அமைச்சிருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு அவர் பொங்கி எழுந்திருக்கிறாரு. அது எந்த வகையில உண்மையோ பொய்யோ, எந்த இடத்துல யார் ஆடினாலும் திறமையான பேட்ஸ்மேனும் சரி பவுலிங்கும் சரி அவங்க வீசி அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஏன் அவங்க இடத்திலேயே விளையாடி கொண்டு இருந்த பாகிஸ்தான் அவங்க மண்ணில் கூட தான் தோத்து போனாங்க, நியூசிலாந்து கூட 60 ரன்கள் வித்தியாசத்துல. அப்படி இருக்கும்போது இவர்களையும் தோற்கடிக்கலாம்ல, அந்த மாதிரி விமர்சனத்துல எழுப்பி இருக்கிறார்கள் முன்னாள் கிரிக்கெட் வீரர்கள். இப்படி இருக்கிற சமயத்துல இப்ப 4 வாய்ப்பு இருக்கிறது அரையிறுதிக்கு. சவுத் ஆப்பிரிக்கா, ஆஸ்திரேலியா, அதுவும் இல்லாம இங்கிலாந்து, ஆப்கானிஸ்தான், இந்த 4 அணிகளுமே குரூப் பில செமிஃபைனல் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாகவே இருக்கிறது தான் எல்லாருமே சொல்றாங்க. எப்படின்னு கேக்குறீங்களா? இப்பொழுது 3 பாயிண்டோட சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் டாப் ஆர்டர்ல இருக்கிறாங்க. பிலோ ஆர்டர்ல இங்கிலாந்தும் ஆப்கானிஸ்தானும் இருக்கிறாங்க. இப்ப சவுத் ஆப்பிரிக்காவுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் லாஸ்ட் ஒரே ஒரு மேட்ச் இருக்கிறது. அந்த லீக் மேட்ச் யார் கூடனா சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இங்கிலாந்து கூடவும் ஆஸ்திரேலியாவுக்கு ஆப்கானிஸ்தான் கூடவும். இப்படி இருக்கும் பொழுது இந்த லாஸ்ட் மேட்ச்ல இந்த 2 அணிகளும் ஜெயிச்சா நேரா செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க. இப் சப்போஸ் ஒரு பக்கம் ஆஸ்திரேலியா ஆப்கானிஸ்தான் கிட்ட தோத்துருச்சுப்பா, அப்படி இருக்கும்போது ஆப்கானிஸ்தானுக்கு இங்கிலாந்துக்கு இன்னைக்கு மேட்ச், இந்த மேட்ச்ல முடிவாயிடும். ஆப்கானிஸ்தான் ஜெயிச்சுட்டா உடனடியா நேரா செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க சவுத் ஆப்பிரிக்காவுடன். அப்படி இல்லையா, சவுத் ஆப்பிரிக்காவுக்கு இங்கிலாந்து கூட மேட்ச் இருக்கிறது, அதுல தோத்துட்டா இங்கிலாந்துக்கு இன்றைய மேட்ச் ஆப்கானிஸ்தான் கூட, இதுல ஜெயிச்சா நேரா அவங்க செமிஃபைனலுக்கு போயிடுவாங்க ஆஸ்திரேலியாவுடன். இப்படி இருக்கிற பட்சத்துல இவங்கள யார் வருவாங்கன்றதே ஒரு ஏமாற்றமாக தான் இருக்கிறது. இன்னும் எதுவுமே முடிவு செய்யப்படவில்லை. 2 வாரம் எட்டி இருக்கக்கூடிய நிலையில நடத்துகின்ற அணி வந்து வெளியே போயிடுச்சு பாகிஸ்தான். அப்படி இருக்கும்போது அந்நாட்டு ரசிகர்களும் அந்நாட்டு முன்னாள் கிரிக்கெட் வீரர்களும் எல்லாருமே திட்டி தீர்த்து இருக்கிறார்கள். அதுலயும் ஷோயப் அக்தர் சொல்லவே தேவையில்லை, டிவி உடைக்கிறது கூட எங்க கிட்ட காசு கிடையாது, பொருளாதார வீழ்ச்சி, நீங்க தோத்துட்டீங்க, இந்த அணியை எப்படி டெவலப் பண்றதுன்னு தெரியல, இந்த அணி நிர்வாகத்துக்கும் எதுவுமே தெரியல. இப்படி இருக்கும்போது இதெல்லாம் ஒரு அணியான்னு சொல்லிட்டு அவர்கள் எல்லாருமே விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. அதுவும் இல்லாம இப்ப சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் செமிஃபைனலுக்கு வந்துட்டாங்கப்பா. அப்ப இந்த அணிகள் இருக்கக்கூடிய நியூசிலாந்து இந்தியாவுக்கு எதிராக யார் யார் ஆடுவாங்கன்னு கேக்குறீங்களா? எப்படியும் சவுத் ஆப்பிரிக்கா +2 ரன் ரேட்ல நெட் ரன் ரேட்ல இருக்கிறாங்க, அவங்க தான் முதல்ல இருப்பாங்க. 2வது இடத்துல ஆஸ்திரேலியா தான் இருப்பாங்க மீறி ஜெயிச்சால் கூட. அதே மாதிரி ஞாயிற்றுக்கிழமை நடக்கக்கூடிய மேட்ச்ல நியூசிலாந்து வெர்சஸ் இந்தியா ஆடுகிறது. இதுல யார் ஜெயிக்கிறாங்களோ அவங்க தான் டாப் ஃபர்ஸ்ட் போவாங்க. நம்ம இந்தியா ஜெயிச்சா நாம தான் ஃபர்ஸ்ட், நியூசிலாந்து ஜெயிச்சா நியூசிலாந்து தான் ஃபர்ஸ்ட். அந்த அடிப்படையில ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய குரூப் ஏல ஃபர்ஸ்ட் இருந்தா குரூப் பில செகண்ட் இருக்கக்கூடிய நாட்டுடன் ஆட வேண்டும். குரூப் ஏல செகண்ட் இருந்தா அப்ப குரூப் பில ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய நாட்டு கூட தான் நம்ம ஆடணும். அந்த வகையில இந்த இடத்துல கன்ஃபார்ம் ஆயிடும், எப்படியும் ஆஸ்திரேலியா தான் செகண்ட் இடம். ஒரு வகையில சவுத் ஆப்பிரிக்காவும் ஆஸ்திரேலியாவும் செமிஃபைனலுக்கு வந்தா, ஆனா இந்த இடத்துல ஞாயிற்றுக்கிழமை தான் முடிவு செய்யப்படும் யார் ஃபர்ஸ்ட் யார் செகண்ட். ஆனா இது ஃபைனலுக்கான ஒரு பயிற்சி ஆட்டமாக தான் பார்க்கப்படும், சொல்ல முடியாது. நியூசிலாந்து அமைதியா இருந்து ஜெயிச்சு ஒரு பக்கம் ஃபைனல் வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கிறது. அதே மாதிரி ஆஸ்திரேலியாவுடன் நாம வேர்ல்டு கப்ல தோத்து இருக்கிறோம், அவங்களையும் நாம தோக்கடிக்கணும்ன்ற ஒரு நிலையில தான் இருக்கிறோம். ஏன்னா பழிக்கு பழி வாங்கியே ஆகணும். அப்படி இருக்கிற பட்சத்துல நியூசிலாந்து ஒரு பக்கம் பழி வாங்கியே ஆகணும்ன்ற ஒரு எண்ணத்தோட தான் இருக்கும். ஏன்னா அவங்க கப்பே ஜெயிக்க முடியல. சவுத் ஆப்பிரிக்காவும் என்ன நினைச்சிருப்பாங்கன்னா, நாம T20 வேர்ல்டு கப்பை இந்தியாவோட விட்டோம், அப்படி இந்தியாவோட வந்துச்சுன்னா அதை பழி தீர்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க இருப்பாங்க. ஆக மொத்தம் 4 அணிகளுமே மிக திறமையான அணிகள் தான். அப்படி இருக்கும்போது ஏன்டா இந்த இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் விட்டுன்னு கேக்குறீங்களா? இங்கிலாந்து ஆப்கானிஸ்தான் இன்றைய மேட்சினுடைய முடிவில் தான் அவங்க வருவாங்களா வரமாட்டாங்களான்ற ஒரு முடிவே தெரியும். அந்த வகையில அவர்கள் வந்தாலும் சந்தோஷம் தான், ஆப்கானிஸ்தான் வந்தா இன்னும் சந்தோஷம். ஏன்னா ரொம்ப கீழே இருக்கக்கூடிய ஒரு அணி, அப்படி இருக்கிற ஒரு அணி செமிஃபைனல் வரைக்கும் வருதுன்னா அது மிகப்பெரிய ஒரு விஷயம் தான். அவங்கள முன்னாலே நம்ம 50 ஓவர் வேர்ல்டு கப்லயே நினைச்சிருப்போம். ஆஸ்திரேலியாவை போட்டு பொழந்து கட்டி இருப்பாங்க. ஆனா தவறுதலாக மேக்ஸ்வெல்லினுடைய விக்கெட்டை எடுக்க முடியாத சூழ்நிலையில அவர் ஒருத்தரே கால் உடைந்தும் அடித்து ஒரு பக்கம் அந்த கப்பையே அடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் நடந்தது. அந்த வகையில் ஆப்கானிஸ்தானும் ஒரு போராடக்கூடிய ஒரு குணம் தான். அதே மாதிரி பாகிஸ்தானை விமர்சனம் செய்வதற்கான காரணம் என்னன்னா,
இப்ப பாகிஸ்தான் முன்னாள் வீரர்களே விமர்சனம் செஞ்சிருக்காங்க. இதுக்கு முன்னாடி நடந்த மேட்ச் எல்லாம், போன சாம்பியன்ஸ் டிராஃபி, அதுக்கு முன்னாடி பாகிஸ்தானோட இந்தியா ஆடும்போது செமிஃபைனல்ல இருக்கும்போது இந்த மாதிரி நேரத்துல எல்லாம் போராடி தான் தோப்பாங்க. ஆகையினால அதை ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். தற்பொழுது நடந்தது அவங்களுக்கு ஈக்குவலான ஒரு போட்டியாளர்களாகவே இவங்க இல்ல. டாப் ஆர்டர் சுப்மன் கில் சின்ன பையன் தான், எவ்வளவு திறமையா விளையாடுறான்னு அந்த நாட்டு வீரர்கள் எல்லாமே விமர்சிச்சிருக்காங்க. விராட் கோலி இருக்கிறாரு, குல்தீப் யாதவ் இருக்கிறாரு. ஆனா இங்க இருக்கக்கூடிய அப்ரஹார் அஹ்மத் இவங்கெல்லாம் ஒரு ஸ்பின்னரா, குஸ்தில்லாம் ஒரு ஸ்பின்னரா, ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்றீங்க. 72 ரன்னுக்கு 2 விக்கெட் தான் எடுத்திருக்காரு. சராசரி மீறி கொடுக்கறவங்க எல்லாம் ஷாஹின் ஷா தான் சொல்லியிருக்காங்க. இவர் ஃபாஸ்ட் பவுலர்னு சொல்லிட்டு இவரெல்லாம் இறக்குறீங்க. இந்த டீமையே கலைக்கணும், இந்த நிர்வாகத்துக்கும் எதுவும் தெரியல, இவர்களெல்லாம் வைத்து என்னதான் பண்றதுன்னு சொல்லிட்டு அந்நாட்டு ரசிகர்களே கொந்தளிப்பில் ஈடுபட்டு இருக்கிறார்கள். ஏன்னா நடத்தக்கூடிய அணி அவர்கள் தான். இத்தனைக்கும் ஸ்பான்சர்ஷிப்ல எல்லாம் சைன் போட்டு இருக்காங்க. இப்ப அவங்க எல்லாம் வந்து அடுத்து நடக்கூடிய அந்த பாகிஸ்தான் பிரீமியர் லீக்னு சொல்லுவாங்கல்ல, அதை நடத்தும் போது இந்த மாதிரி விளம்பரத்துக்கு வருவாங்களா வரமாட்டாங்களான்ற ஒரு கேள்வி கூட எழுந்திருக்கிறது. இதனால பாகிஸ்தான் கிரிக்கெட் வாரியத்துக்கு மிகப்பெரிய ஒரு அடி வாங்கி இருக்கிறது. அந்த வகையில பாகிஸ்தான்ல இனி கிரிக்கெட் ஆடுவதே இந்த இந்தியாவால பரிதாப நிலைக்கு போயிருக்கிறதுன்னு சொல்லிட்டு அந்நாட்டு வீரர்கள் எல்லாமே விமர்சிச்சிருக்காங்க. அந்த வகையில இன்று நடக்கக்கூடிய மேட்ச் இங்கிலாந்துக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும், இதுல ஜெயிக்கிறவங்கள சூழ்நிலையில பொறுத்து தான் அந்த குரூப்பில் இருக்கக்கூடிய 4 அணிகள் யார் வந்து செமிஃபைனலுக்கு வருவாங்கன்னு தெரியும். அதுக்குள்ளார உங்களுக்கு யார் வந்து செமிஃபைனலுக்கு வரணும், இந்தியா யாருடன் மோதினால் கரெக்டா இருக்கும், நாம யார் கூட மோதினா பழி தீர்க்கப்படும் சொல்லிட்டு நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க.